Hi friends, welcome to New Mechanical Mind. First, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5Y அனாலிசிஸ். 5Y அனாலிசிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எங்கே யூஸ் ஆகும்னா, நம்ம ஒரு ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணும்போது இந்த 5Y அனாலிசிஸ் ரொம்ப யூஸ் ஆகும். இது மூலமாக தான் நம்மளால் ரூட் காஸை கண்டுபிடிக்க முடியும். இந்த 5Y அனாலிசிஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் ஃப்யூச்சரில் மறுபடியும் ரிப்பீட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட், வாட் இஸ் ரூட் காஸ், ஒய் ரூட் காஸ் டு பி ஃபிக்ஸ்டு, வாட் இஸ் ரூட் காஸ் அனாலிசிஸ் RCA, வாட் இஸ் 5Y or YY அனாலிசிஸ், பர்பஸ் ஆஃப் 5Y அனாலிசிஸ், history of 5Y analysis, when to use 5Y analysis, importance of each Y, principles of 5Y analysis, preparation for 5Y analysis, guidelines for 5Y analysis, example for 5Y analysis, root cause and probable cause, criticism of 5Y analysis. இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் பல புது இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த வீடியோவை முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ரூட் காஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். A root cause is defined as a factor to create a non-conformance or problem. எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நமக்கு ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம், அதாவது அந்த சிம்டம் தான் நமக்கு தெரியும். அதோட ரூட் காஸ் வந்து தெரியாது. ரூட் காஸ் வந்து ஒரு காசை க்ரியேட் பண்ணோம், அந்த காசு தான் சிம்டம், அதாவது அந்த ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணோம். ஸோ ப்ராப்ளம் வந்து நடக்கிறதுக்கு எந்த ஒரு ஃபேக்டர் வந்து காரணமாக இருக்கோ அதுதான் ரூட் காஸ். இஃப் திஸ் இஸ் நாட் எலிமினேட்டட் ஆர் ஃபிக்ஸ்டு, த ப்ராப்ளம் வில் கண்டினியூஸ்லி ரிப்பீட் இன் ஃபியூச்சர். இந்த ரூட் காஸை எலிமினேட் பண்ணாமல் வெறும் ப்ராப்ளத்தை மட்டும் நம்ம சால்வ் பண்ணோம்னா அது மறுபடியும் அந்த ப்ராப்ளத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ரூட் காஸை வந்து எலிமினேட் பண்ணணும், இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த ரூட் காஸை வந்து ஏன் சரி பண்ணணும்? ஒய் ரூட் காஸ் டு பி ஃபிக்ஸ்டு? ஃபார் ட்ரபுள் ஷூட்டிங், ப்ராப்ளம் சால்விங், குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட், சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், கம்பெனி இம்ப்ரூவ்மெண்ட். இந்த எல்லா ரீசனுக்காகவும் நம்ம ரூட் காஸை வந்து சரி பண்ணணும். இந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் மூலமாக கண்டுபிடிப்பாங்க. அந்த ரூட் காஸ் அனாலிசிஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் ரூட் காஸ் அனாலிசிஸ்? இன் இண்டஸ்ட்ரீஸ், ரூட் காஸ் வில் பி ஃபவுண்ட் ஃபார் த ப்ராப்ளம்ஸ் பை யூஸிங் 7QC டூல்ஸ் வித் 5Y அனாலிசிஸ். பொதுவாக இண்டஸ்ட்ரீஸில் 7QC டூல்ஸை யூஸ் பண்ணி காசை கண்டுபிடிச்சி அந்த காசுக்கு வந்து 5Y அனாலிசிஸ் பண்ணி ரூட் காசை கண்டுபிடிப்பாங்க. அந்த 7QC டூல்ஸ் வந்து செக் ஷீட், ஹிஸ்டோகிராம், ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், பேரட்டோ டயக்ராம், ஃபிஷ்போன் டயக்ராம், கண்ட்ரோல் சார்ட், ஸ்கேட்டர் டயக்ராம். காசை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 7QC டூல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த 7QC டூல்ஸை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மேலே ஒரு லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. These 7QC tools will give the problem details and or cause for the problem only. இந்த 7QC டூல்ஸை யூஸ் பண்ணும்போது நம்மளால் ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் ப்ராப்ளத்தை செலக்ட் பண்ண முடியும், இல்லைன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளால் காசை கண்டுபிடிக்க முடியும். ஸோ 7QC டூல்ஸை மட்டும் யூஸ் பண்ணோம்னா நம்மளால் ரூட் காசை கண்டுபிடிக்க முடியாது. 5Y அனாலிசிஸையும் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நம்மளால் ரூட் காசை கண்டுபிடிக்க முடியும். அந்த அனாலிசிஸை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணுறோம்னா 7QC டூல்ஸை யூஸ் பண்ணி காசை கண்டுபிடிக்கிறோம். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இல்லை செலக்ட் பண்ணுறதுக்கு 7QC டூல்ஸை யூஸ் பண்ணுறோம். அந்த 7QC டூல்ஸ் மூலமாகவே நம்மளால் காசையும் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து காசை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 5Y அனாலிசிஸ் மூலமாக ரூட் காசை கண்டுபிடிக்கிறோம். 3 ரூட் காஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். எதுக்குன்னா ஃபார் அக்கரன்ஸ், அந்த ப்ராப்ளம் ஏன் நடந்துச்சுங்கிறதுக்கு கண்டுபிடிக்கணும். ஃபார் நான் டிடெக்ஷன், அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கோ இல்லை நம்மக்கிட்டேருந்து கஸ்டமருக்கோ ஏன் போச்சுங்கிறதுக்கு ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும். 3வது வந்து ஃபார் சிஸ்டமிக்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து ஏன் நம்மளோட சிஸ்டம் வந்து தடுக்கலை,
அதுக்கும் ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரூட் காஸ் கண்டுபிடிக்கும் போது எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் இந்த 3 ரூட் காஸை கண்டுபிடிக்கணும். ரூட் காஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற ஆக்ஷன்ஸ், அக்கரன்ஸுக்கு எடுத்தோம்னா ஆக்ஷன் ஃபார் அக்கரன்ஸ், நான் டிடெக்ஷனுக்கு ஆக்ஷன் எடுத்தோம்னா அது வந்து ஆக்ஷன் ஃபார் நான் டிடெக்ஷன் இல்லை ஆக்ஷன் ஃபார் அவுட்ஃப்ளோ, சில கம்பெனியில் அவுட்ஃப்ளோன்னு கூட சொல்லுவாங்க. சிஸ்டமிக் ரூட் காஸுக்கு ஆக்ஷன் எடுத்தோம்னா அது சிஸ்டமிக் ஆக்ஷன் ஆர் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன். இந்த டோட்டல் ஆக்டிவிட்டியை ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்னு சொல்லுவாங்க, இல்லைனா எய்டி மெத்தடாலஜின்னு கூட சொல்லலாம். இதில் இந்த ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறது வரைக்கும் இருக்கிற செக்ஷன் வந்து ரூட் காஸ் அனாலிசிஸ், அதாவது RCA. இதுதான் ரூட் காஸ் அனாலிசிஸோட டெஃபினிஷன். இந்த ரூட் காஸ் அனாலிசிஸில் 5Y அனாலிசிஸ் தான் ஹார்ட் ஆஃப் த ரூட் காஸ் அனாலிசிஸ். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். வாட் இஸ் 5Y ஆர் YY அனாலிசிஸ்? It is one of the most effective tool to find out the actual root cause of a problem by finding the answers for repeated 5 Whys. ஒரு ப்ராப்ளம் நடந்ததுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணும்போது ரிப்பீட்டடாக 5 தடவை ஒய்னு கேட்டு ரூட் காஸை கண்டுபிடிக்கிறது தான் 5Y அனாலிசிஸ். The outcome of this 5Y analysis may be one or several root causes for the same problem. நம்ம 5Y அனாலிசிஸை யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஒரே ஒரு ரூட் காஸ் கிடைக்கலாம், இல்லைனா சம்டைம்ஸ் வந்து நிறைய ரூட் காசஸ் கூட கிடைக்கலாம். It is not a problem solving tool, but it will support to solve the problem by providing the root causes of that problem. 5Y அனாலிசிஸ் வந்து ப்ராப்ளம் சால்விங் டூல் கிடையாது, ஆனால் ரூட் காஸை கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து அது சப்போர்ட் பண்ணும். இதுதான் 5Y அனாலிசிஸோட டெஃபினிஷன். இந்த 5Y அனாலிசிஸை ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும்? பர்பஸ் ஆஃப் 5Y அனாலிசிஸ் டு ஃபைண்ட் த ரூட் காஸ். 5Y அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரே மெயின் ரீசன் வந்து ரூட் காஸை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். நெக்ஸ்ட் நாம் இந்த 5Y அனாலிசிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். History of 5Y analysis. This methodology was first developed in Japan, especially in Toyota Motor Corporation around 1940s. 5Y analysis வந்து first ஜப்பான்ல Toyota Motor Corporationல 1940s வாக்கில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. The 5Ys method is part of the Toyota production system developed by Sakichi Toyoda, a Japanese inventor and industrialist. டொயோட்டா மோட்டார் கார்பரேஷனோட ஃபவுண்டர் சாகிச்சி டொயோடா அவர் தான் அங்கே டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டத்தை கிரியேட் பண்ணும்போது இந்த 5Y மெத்தடை அவர் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணார். His follower Taiichi Ohno announced that the basis of Toyota's scientific approach is to ask why 5 times whenever we find a problem. By repeating why 5 times, the nature of the problem as well as its solution becomes clear. சாகிச்சி டொயோடாவோட ஜூனியர் தாய்ச்சி ஓனங்கிறவர் இந்த 5Y அனாலிசிஸை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சுன்னா 5 தடவை ஒய்னு கேட்கும்போது அந்த ப்ராப்ளத்தோட ஆக்சுவல் ப்ராப்ளம் தெரிய வரும், அதே மாதிரி அதை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான சொல்யூஷனும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. Now all industries followed this 5Y analysis for finding the actual root cause for the problem. இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் 5Y அனாலிசிஸை தான் ரூட் காஸை கண்டுபிடிக்கிறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. 5Y அனாலிசிஸ் இல்லாத இண்டஸ்ட்ரியே இல்லைன்னு சொல்லலாம். இந்த 5Y அனாலிசிஸை வேறு எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிற டவுட் சில பேருக்கு வரும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். When to use 5Y analysis? Customer complaint, in-house complaint or problem. கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டோ இல்லை in-house கம்ப்ளைண்ட்டோ வந்துச்சுன்னா நாம் AD மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். அந்த AD மெத்தடாலஜியில் 5Y அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ADயை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க மேலே ஒரு லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கஸ்டமர் ஆடிட் என்சிஸ், இன்டர்னல் ஆடிட் என்சிஸ், எக்ஸ்டர்னல் ஆடிட் என்சிஸ். இந்த மாதிரி கஸ்டமரோ இல்லை இன்டர்னல் ஆடிட்டோ இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்னா IATF, ISO 9001 இந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஆடிட் வரும்போது அவங்க போடுற என்சிக்கு நம்ம 5Y அனாலிசிஸ் பண்ணி அதோட ரூட் காஸை கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுத்து க்ளோஸ் பண்ணலாம். ஃபைனலாக FMEA ப்ரிப்பரேஷன். FMEA ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளத்துக்கு என்னென்ன காசெல்லாம் வரலாம், எதனால எல்லாம் ப்ராப்ளம் நடக்கலாங்கிறத நம்ம முன்கூட்டியே டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த காசுக்கு எது ரூட் காஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நம்ம 5Y அனாலிசிஸை யூஸ் பண்ணலாம். இந்த 5Y அனாலிசிஸில் 5 ஒய் இருக்குது, ஒவ்வொரு ஒய்க்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னென்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈச் ஒய். ஃபர்ஸ்ட் ஒய்,
ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு ஒய்னு கேட்குறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஒய். இந்த ஒய்க்கு கிடைக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்கணும்னா, கிளியர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ரீசன் ஃபார் த டிஃபெக்ட் ஆர் ப்ராப்ளம் டு அக்கர் வேர் த ப்ராப்ளம் டுக் பிளேஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒய்க்கு கிடைக்கிற இல்லை சொல்ல போகிற எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்கணும்னா, கிளியராக இருக்கணும். அந்த ப்ராப்ளம் வந்து ஏன் நடந்தது, எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு ஒய்க்கு கொடுக்கணும். அதை காஸ் 1ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் ஒய். அந்த காஸ் 1 மறுபடியும் ஒய் அப்படின்னு செகண்ட் ஒய் கேட்கும்போது அதோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, எ மோர் கன்சைஸ் எக்ஸ்பிளனேஷன் டு சப்போர்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு லிங்க் ஆகிற மாதிரி, சப்போர்ட் ஆகிற மாதிரி கிளியராக வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும். இது வந்து காஸ் 2. ஹியர் த எக்ஸ்பிளனேஷன் கேன் பிரான்ச் அவுட் டு செவரல் ரூட் காசஸ். காஸ் 1 வந்து ஒரே ஒரு ரீசனாக தான் இருக்க முடியும். ஒரு ப்ராப்ளத்துக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு ரீசன் தான் இருக்க முடியும். பட் அது வந்து நெக்ஸ்ட் ஒய் கேட்கும்போது பிரான்ச் அவுட் ஆகும். அதாவது 2ஆவோ 3ஆவோ இல்லை சில சமயம் 4ஆக கூட பிரியும். ஃபர்தர் 3 ஒய்ஸ் டு பி கண்டினியூடு ஃபார் ஈச் பிரான்ச். பேலன்ஸ் இருக்கிற மீதி 3 ஒய்யையும் காஸ் 2ல் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் நம்ம கேட்கணும். அப்படி காஸ் 2க்கு தேர்ட் ஒய் கேட்கும்போது ஹியர் ஆல்சோ த எக்ஸ்பிளனேஷன் கேன் பிரான்ச் அவுட் டு செவரல் ரூட் காசஸ். தேர்ட் ஒய்லையும் அந்த ஸ்டேட்மெண்ட்டு இல்லை எக்ஸ்பிளனேஷன் வந்து மறுபடியும் பிரியலாம். Do not jump into conclusion in this stage yet. Continue further 2 ways because some underlying root causes may start surfing already. இந்த தேர்ட் ஒய்க்கு வந்து நிறைய ரீசன்ஸ் கிடைச்ச உடனே இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேர் ஓகே ரூட் காஸ் கிடச்சிருச்சு இதுக்கு ஆக்ஷன் எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக உடனே வந்து கன்க்ளூஷனுக்கு ஜம்ப் பண்ணிடுவோம். பட் அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்தராக இருக்கிற பேலன்ஸ் 2 ஒய்யையும் கண்டினியூ பண்ணணும். ஏன்னா ஆக்சுவல் ரூட் காஸ் வந்து இப்போ தான் மெல்ல மெல்ல வெளியே வந்துகிட்டு இருக்கோம். பட் நம்ம தேர்ட் ஒய்லேயே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அது தெரியாமல் போயிடும். நம்மளோட இன்டென்ஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபைனல் ரூட் காஸை கண்டுபிடிக்கிறது தான் இருக்கணும். இந்த காஸ் 3க்கும் நம்ம ஃபோர்த் ஒய் என்னன்னு கேட்கும்போது அதுக்கு கிடைக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்கணும்னா, கிளியர் யுவர் மைண்ட் ஃப்ரம் ப்ரீ கன்சீவ்டு எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ஸ்டார்ட் த ஃபோர்த் ஒய் வித் கேண்டிட் அப்ரோச். இந்த ஃபோர்த் ஒய்யை வந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போது நம்ம மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும். எந்த ஒரு டிசிஷனும் முன்னாடியே எடுத்துடக்கூடாது. இல்லை எந்த ஒரு ரூட் காஸையும் மைண்டில் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. பிளாங்காக வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். அதுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட்டை அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கண்டுபிடிக்கணும் இல்லை வாங்கணும். ஹியர் ஆல்சோ த எக்ஸ்ப்ளனேஷன் கேன் பிரான்ச் அவுட் டு செவரல் ரூட் காசஸ். நம்ம இந்த ஒய் கேட்கும்போது ஒவ்வொரு காசுக்கும் கேட்கணும், ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் கேட்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் ஈஸியாக பிரான்ச் அவுட் ஆகி நிறைய போயிட்டே இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மரத்தோட வேர் நம்ம ஏற்கனவே முதலே பார்த்தோம். அதாவது அந்த வேர் மாதிரியே நமக்கு வர ஆரம்பிக்கும். ஈவன் ஆஃப்டர் திஸ் ஸ்டேஜ் ஆல்சோ கண்டினியூ ஃபிஃப்த் ஒய் டு ஃபைண்ட் ஆக்சுவல் அண்ட் ஸ்ட்ராங் ரூட் காஸ். சம்டைம்ஸ் இந்த ஃபோர்த் ஒய்க்கு கிடைக்கிற எக்ஸ்ப்ளனேஷனே நமக்கு ரூட் காஸ் மாதிரி தெரிய வரும். பட் ஃபிஃப்த் ஒய்யையும் நம்ம கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபைனலாக ஸ்ட்ராங்கான ரூட் காஸ் கிடைக்கும். அந்த ரூட் காஸ்க்கு ஆக்ஷன் எடுக்கும்போது ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும், ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு ரூட் காஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். பட் இதுக்கு ஆன்சர் கிடைக்குதாங்கிறத ஃபைனலாக ஃபிஃப்த் ஒய் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சப்போஸ் ஃபிஃப்த் ஒய்க்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா நம்ம கண்டினியூ பண்ணி அதை ரூட் காஸாக எடுத்துக்கலாம். ஆன்சர் கிடைக்கல, ஃபோர்த் ஒய் தான் ஃபைனல், அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியலை, இல்லை என்ன ட்ரை பண்ணாலும் கிடைக்கலைன்னா இதோடய நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த காஸ் 4க்கும் நம்ம ஃபிஃப்த் ஒய் என்னன்னு கேட்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஆக்சுவல் ரூட் காசஸ் வில் எக்ஸ்போஸ் இன் திஸ் ஸ்டேஜ். இந்த ஃபிஃப்த் ஒயில் மேக்ஸிமம் நமக்கு 90% ஆஃப் த ப்ராப்ளத்துக்கு ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஹியர் யூ கேன் ஃபைண்ட் அவுட் த சிஸ்டமிக் ரூட் காஸ் டூ. சம்டைம்ஸ் நம்மளோட சிஸ்டம் ஏன் டிடெக்ட் பண்ணலை அப்படிங்கிறதுக்கும் இந்த இடத்துல ரூட் காஸ் கிடச்சிரும். டேக்கிங் ஆக்ஷன் ஆன் திஸ் ரூட் காசஸ் வில் பி மோர் எஃபெக்டிவ். இந்த ஃபிஃப்த் ஒய்க்கு கிடைக்கிற ரூட் காஸ்க்கு ஆக்ஷன் எடுக்கும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ப்ராப்ளம் வந்து ரிப்பீட் ஆகாது. Still you can answer for further 1 or 2 ways, continue and end up with final explanation root cause which cannot be answered further. இந்த ஃபிஃப்த் ஒய் தான் ஃபைனல்னு கிடையாது. இதுக்கப்புறமும் நீங்கள் ஒய்னு கேட்டுகிட்டே போடலாம். எத்தனை ஒய் வரைக்கும் உங்களால் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை ஆன்சர் வாங்க முடியுதோ அத்தனை ஒய்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு நம்மளால் ஒய்னு கேட்டு ஆன்சர் வாங்க முடியலையோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் ரூட் காஸ்.
இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ஒய்யோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 5Y அனாலிசிஸோட பிரின்சிபிள்ஸ் ஆஃப் 5Y அனாலிசிஸ். இந்த 5Y அனாலிசிஸை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, a cross functional team CFT approach is required for 5Y analysis and to solve the problem. கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம் CFT அப்ரோச் தான் நமக்கு ப்ராப்ளம் சால்விக்கும் 5Y அனாலிசிஸுக்கும் யூஸ் பண்ணணும். இண்டிவிஜுவல் பர்சனாக ட்ரை பண்ணக்கூடாது. டோன்ட் ஜம்ப் டு கன்க்ளூஷன்ஸ் ஆர் அசியூம் த ஆன்சர் இஸ் ஆப்வியஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒய்க்கு நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலையோ அத்தனை ஒய் வரைக்கும் நம்ம போகணும். அதுக்கு முன்னாடியே ஆன்சர் கிடச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம உடனே டிசிஷன் எடுத்து கன்க்ளூட் பண்ணக்கூடாது. டோன்ட் பி பயாஸ்டு அப்படின்னா நம்ம மைண்டில் ஏற்கனவே ஒரு ப்ராப்ளத்தையோ இல்லை ஒரு ரூட் காஸையோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். அதை பேஸ் பண்ணியே நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மைண்டை வந்து நியூட்ரலாக வச்சுக்கணும். எந்த ரூட் காஸ் கிடைச்சாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். டோன்ட் ரஷ் ஃபார் ஃபைண்டிங் த ரூட் காஸ் அண்டு ஆக்ஷன். ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கும் ரொம்ப அவசரப்படக்கூடாது. சம்டைம்ஸ் ரூட் காஸை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 or 2 days கூட ஆகலாம், இல்லை 1 week கூட ஆகலாம். அதனால் ரூட் காஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்துட்ருக்கணும். அவசரப்பட்டோம்னா நம்மளால் கரெக்டான ரூட் காஸை கண்டுபிடிக்க முடியாது. செக் த ஆன்சர் பிஃபோர் நெக்லெக்டிங் ஆர் அக்செப்டிங். ஒவ்வொரு ஒய்க்கும் ஆன்சர் கிடைக்கும் போது அதை வெரிஃபை பண்ணாமல் ரிஜெக்டும் பண்ணக்கூடாது, அக்செப்டும் பண்ணக்கூடாது. பி அப்சல்யூட்லி அப்ஜெக்டிவ். ரொம்ப நேர்மையாக 5Y அனாலிசிஸாக கண்டக்ட் பண்ணணும். ஹேவ் இன்டென்ஷன் டு ஃபைண்ட் அவுட் ரியல் ரூட் காஸ் அண்ட் சால்வ் த ப்ராப்ளம் பெர்மனெண்ட்லி. நம்மளோட இன்டென்ஷன் என்னவா இருக்கணும்னா, ரூட் காஸை கண்டுபிடிச்சி ப்ராப்ளத்தை பெர்மனெண்ட்டாக சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே இன்டென்ஷன் தான் 5Y அனாலிசிஸ் பண்ணும்போது இருக்கணும். 5Y அனாலிசிஸை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத பார்த்தாச்சு. இந்த 5Y அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரிப்பரேஷன் ஃபார் 5Y அனாலிசிஸ். இட் இஸ் செட் தட் a well-defined problem is a half-resolved problem. அதாவது ஒரு ப்ராப்ளத்தை நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒய்ஒயை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ப்ராப்ளத்தை ஏற்கனவே நம்ம 50% சால்வ் பண்ண மாதிரி. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டேட் த ப்ராப்ளம் ஆஸ் கிளியர்லி ஆஸ் பாசிபிள். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அதாவது எந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக நம்ம ஒய்ஒய் கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த ப்ராப்ளத்தை எவ்வளவு கிளியராக மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். Whenever possible, define the problem in terms of the requirements that are not being met. This will add a reference to the condition that should be and is not okay and NG condition. அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இன்னும் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து மீட் ஆகலை, இது ஓகே, இது NG, அந்த மாதிரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மற்றவங்களுக்கும் ஈஸியாக புரியும், நம்மளால் ஈஸியாக ரூட் காஸை கண்டுபிடிக்கவும் முடியும். அந்த ரூட் காஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் அது ஒரு ரெஃபரன்ஸாகவும் நமக்கு யூஸ் ஆகும். Use pictures, photos and videos of defect or problem for better understanding to others. It will reduce the analysis time. அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிக்சர்ஸ், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணும்போது இல்லை காட்டும்போது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான டைம் வந்து நமக்கு ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும். இந்த 5Y அனாலிசிஸ்க்கு சில கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த கைட்லைன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் எஃபெக்டிவாக 5Y அனாலிசிஸ் பண்ணலாம். Guidelines for 5Y analysis. Ask why repeatedly until the root cause is uncovered. Root cause கிடைக்கிற வரைக்கும் ரிப்பீட்டடாக ஒய்னு கேட்டுகிட்டே இருக்கணும். It may be more or less than 5Ys. ரூட் காஸ் வந்து 5Yக்கு மேலேயும் கிடைக்கலாம், இல்லை 5Yக்கு கம்மியாகவும் கிடைச்சிடலாம். Before proceeding the next Y, verify the answer given for the previous Y. நெக்ஸ்ட் ஒய்யை கேட்கறதுக்கு முன்னாடி முதல் ஒய்க்கு கிடைச்ச ஆன்சரை வந்து வெரிஃபை பண்ணணும். இஃப் வேர்ட்ஸ் லைக் பிகாஸ் ஆர் டியூ டு ஆர் கம்மிங் இன் த ஆன்சர், தே ஆர் ஆன்சர் ஃபார் த நெக்ஸ்ட் ஒய். ஒரு ஒய்க்கு ஆன்சர் கிடைக்கும் போது அந்த ஆன்சரில் டியூ டு இல்லை பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரெண்டாவது சென்டென்ஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஒய்க்கான ஆன்சர். அதாவது நம்ம கேட்ட கேள்விக்கு 2 ஆன்சர் கிடைச்சிருக்கு, அந்த ஒரு ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் ஒய்யோட ஆன்சர். இஃப் யூ டோன்ட் ஆஸ்க் எனஃப் ஒய்ஸ் யூ மே எண்ட் அப் வித் எ சிம்டம் அண்ட் நாட் ரூட் காஸ். நாம் ரூட் காஸை கண்டுபிடிக்கும் போது எத்தனை ஒய் கேட்கணுமோ அத்தனை ஒய்யை கேட்கணும், இல்லைன்னா நமக்கு சிம்டம் தான் கிடைக்கும், ரூட் காஸ் கிடைக்காது.
பிகாஸ் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃபார் த சிம்டம் வில் நாட் பி எஃபெக்டிவ் ஃபார் சால்விங் த ப்ராப்ளம். சிம்டம்க்கு ஆக்ஷன் எடுத்து க்ளோஸ் பண்ணும்போது ரூட் காஸ் மறுபடியும் அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டிவ் ஆக்ஷன் ஃபார் த ரூட் காஸ் வில் பி ப்ரிவென்டிவ் ஃபார் த ப்ராப்ளம். ரூட் காஸுக்கு ஆக்ஷன் எடுத்து சால்வ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளத்தை மறுபடியும் ரிப்பீட் ஆகாமல் நம்மளால் தடுக்க முடியும். இது வரைக்கும் 5Y அனாலிசிஸ்லாம் என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் ஃபார் 5Y அனாலிசிஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாஃப்ட் இருக்குது. நம்ம சாஃப்ட் சப்ளை பண்ணுறோம். நம்ம கஸ்டமர் வந்து அதை பேரிங்கில் ஃபிட் பண்ணுறாரு. ஸோ பேரிங்குள்ளே அந்த சாஃப்ட் வந்து என்ட்ரு ஆகணும். இதுதான் ரெக்குயர்மெண்ட்டு. பட் என்னாச்சுன்னா நம்ம கொடுத்த பார்ட்டில் ஒரு பார்ட் வந்து பேரிங்குள்ளே என்ட்ரு ஆகலை. இதுதான் கஸ்டமர் நமக்கு சொன்ன ப்ராப்ளம். கஸ்டமர் என்ன சொல்கிறாருன்னா சாஃப்ட் நாட் ஏபிள் டு அசம்பிள் இன் பேரிங். இது அவர் சொன்ன கம்ப்ளைண்ட்டு. அந்த ப்ராப்ளம் ஏன் வந்துச்சு, ஒய் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒய் நம்ம கேட்கும்போது அதுக்கு கிடைக்கிற ஆன்சர் சாஃப்ட் அவுட்டர் டயாமீட்டர் இஸ் மோர் தேன் ஸ்பெக்கு. அதாவது 10 ± 0.1 தான் ஸ்பெக்கு. ஆனால் 10.15 அதாவது O5 வந்து அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து சாஃப்ட்டு என்ட்ரு ஆகலை. ஓடி ஓவர் சைஸ் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போகாது. ஸோ ஒரே ஒரு காசு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்த காசு ஏன் வந்துச்சு அப்படின்னு மறுபடியும் செகண்ட் ஒய் கேட்கும்போது அதுக்கு கிடைக்கிற ஆன்சர் டூல் பொசிஷன் ஷிஃப்டட் டூரிங் டர்னிங் ப்ராசஸ். டூலோட பொசிஷன் வந்து டர்ன் பண்ணும்போது ஷிஃப்ட் ஆகிடுச்சு, அதாவது பின்பக்கமாக மூவ் ஆகிடுச்சிங்கிறது தான் இந்த ஒய்க்கு கிடைக்கிற ஆன்சர். ஏன் மூவ் ஆச்சு அப்படிங்கிறது தேர்டு ஒய். அதுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா டூல் நாட் கிளாம்ப்டு டைட்லி. இந்த டூலை வந்து டைட்டாக கிளாம்ப் பண்ணலை, அதனால தான் டூல் பொசிஷன் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஏன் டைட்டாக கிளாம்ப் பண்ணலை அப்படின்னு ஃபோர்த் ஒய் கேட்கும்போது அதுக்கு கிடைக்கிற ஆன்சர் டூல் கிளாம்பிங் போல்ட் த்ரெட் வான் அவுட். அந்த கிளாம்ப் பண்ணுற போல்ட்டோட த்ரெட்டு வந்து தேஞ்சு போயிடுச்சு. ஏன் தேஞ்சு போச்சு அப்படின்னு ஃபிஃப்த் ஒய் கேட்கும்போது அதுக்கு ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் வந்து ஹார்டன்டு போல்ட்ஸ் நாட் யூஸ்டு ஃபார் கிளாம்பிங் த டூல். ஹார்டன்டு போல்ட்டை வந்து யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணியிருந்தால் அந்த த்ரெட்டு தேஞ்சிருக்காது, அதனால் இந்த ப்ராப்ளம் நடந்திருக்காது. ஸோ இதுதான் ஃபைனலாக கிடைச்ச ஆன்சர் ஃபார் ஃபிஃப்த் ஒய். இதுதான் ரூட் காஸ் ஃபார் ஓடி ஓவர் சைஸ் ப்ராப்ளம். சரி, இந்த ஒரே ஒரு ரூட் காஸ் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த சாஃப்ட் அவுட்டர் டயாமீட்டர் இஸ் மோர் தேன் ஸ்பெக் அப்படின்னு சொன்னோம்ல, இது வந்து ஒரு காசு. இந்த காசுக்கு இன்னும் ரூட் காசஸ் எப்படியெல்லாம் பிரான்ச் ஆகலாம், அதாவது பிரியலாம் அப்படின்னா டூல் கட்டிங் எட்ஜ் வான் அவுட் டூரிங் டர்னிங் ப்ராசஸ். அந்த கட்டிங் எட்ஜ் வந்து டர்ன் பண்ணும்போது தேஞ்சு போயிருக்கலாம், அதனாலையும் ஓடி ஓவர் சைஸ் வந்திருக்கலாம். இப்படி ஒரு ரூட் காசுக்கு தனியாக பிரியலாம். இன்னொன்று வந்து மிக்சப் ஆஃப் அதர் கஸ்டமர் சாஃப்ட்டு. நாம் நியர்பை டைமென்ஷன்ஸில் வேறு கஸ்டமருக்கு சாஃப்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணும்போது வேறு கஸ்டமரோட பார்ட்டு மிக்சப் ஆகி இந்த கஸ்டமருக்கு போயிருக்கலாம், அதனாலையும் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு காசுக்கு வந்து நிறைய ரூட் காசஸ் வந்து பிரியலாம். ஸோ ஒய்வை அனலைஸ் பண்ணும்போது எல்லா ஒய்க்கும் எல்லா பிரான்ச்சுக்குமே நம்ம ஒய்வை அனலைஸ் பண்ணி அத்தனை ரூட் காசையும் கண்டுபிடிக்கணும். ஆக்ஷன் டு பி டேக்கன் ஃபார் ரூட் காஸ் அண்ட் ஆல் ப்ராபபிள் காசஸ். அந்த மாதிரி கண்டுபிடிச்சா ரூட் காசுக்கும் எல்லா ப்ராபபிள் காசுக்கும் ஆக்ஷன் எடுத்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ப்ராபபிள் காஸ் அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்துக்கு ஏகப்பட்ட ரூட் காசஸ் இருக்கலாம். அந்த ரூட் காஸில் அந்த டைமுக்கு எந்த ரூட் காஸ் வந்து ரீசனாக இருந்துச்சோ அது வந்து ரூட் காஸ். இன்னும் சில ரூட் காசஸ் வந்து அந்த ரூட் காசஸை ப்ராபபிள் காசுன்னு சொல்லுவாங்க. அது எப்போ ரூட் காசாக மாறும்னா அது வந்து அந்த ப்ராப்ளம் நெக்ஸ்ட் டைம் நடக்கிறதுக்கு ரீசனாக இருக்கும்போது அதை ரூட் காசுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ரூட் காஸ் அண்டு ப்ராபபிள் காசஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒய்வை அனலைஸ் பண்ணும்போது நமக்கு இந்த 3 காசஸ் கிடைக்குது. அதாவது ஒரு ரூட் காஸ் கிடைக்குது, 2 ப்ராபபிள் காஸ் கிடைக்குது. நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த ரூட் காஸ்னால தான் ப்ராப்ளம் வந்துருக்குன்னு சொல்லி அந்த ரூட் காஸ்க்கு மட்டும் ஆக்ஷன் எடுத்து க்ளோஸ் பண்ணுறோம். பட் மீதி 2 ப்ராபபிள் காசையும் அப்படியே விட்டுடுறோம். அதனால் என்ன ஆகும்னா ஆஃப்டர் சம் பீரியடு கொஞ்ச நாள் கழித்து அந்த ப்ராபபிள் காசு ஒன்று வந்து ரூட் காசாக மாறி அதனால் மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வரும். சரி, மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வந்துருச்சு, இதுதான் ரூட் காசு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கு ஆக்ஷன் எடுக்கும்போது ப்ராபபிள் காஸ் 2 வந்து கொஞ்ச நாள் கழித்து ரூட் காசாக மாறி மூணாவதாக அந்த டிஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ணி மறுபடியும் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ மொத்தம் ஒரே ப்ராப்ளம் வந்து ரிப்பீட்டடாக 3 தடவை வந்துடும். அதனால் ஃபஸ்ட் டைமே ரூட் காசையும் எல்லா ப்ராபபிள் காசையும் கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுத்துட்டோம்னா அதோட அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் ஆகவே ஆகாது.
ஸோ ஐடென்டிஃபை ரூட் காஸ் அண்ட் ஆல் ப்ராபபிள் காசஸ் டு டேக் கரெக்டிவ் ஆக்ஷன் டு ப்ரிவெண்ட் த ரெக்கரன்ஸ் ஆஃப் த டிஃபெக்ட். அதனால் ரூட் காஸுக்கும் எல்லா ப்ராபபிள் காஸுக்கும் நம்ம ஃபஸ்ட் டைமே ஆக்ஷன் எடுத்து ப்ரிவெண்ட் பண்ணிடணும். இந்த 5Y அனலைஸ் பண்ணும்போது நமக்கு சில டிஸ்டர்பன்சஸ் வரும், இல்லை சில ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். கிரிட்டிசிசம் ஆஃப் 5Y அனாலிசிஸ். 5Y அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா, த ப்ராப்ளம் நாட் டிஸ்கிரைப்டு கிளியர்லி அண்டு கரெக்ட்லி. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கிளியராக சொல்லியிருக்க மாட்டோம், அதே மாதிரி கரெக்டாகவும் சில சமயம் இல்லாமல் இருக்கும். CFT approach will not be followed or poor team participation. இந்த 5Y அனலைஸ் பண்ணும்போது CFT அப்ரோச் பண்ண மாட்டோம், இல்லைன்னா மற்ற டீம்லேருந்து நமக்கு பெர்சன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. We generally stop at symptoms rather than going on to lower level root causes. நாம் என்ன பண்ணுவோம்னா சில சமயம் 2Y இல்லை 3Yலே ஸ்டாப் பண்ணிடுவோம், ஃபர்தராக ரொம்ப டெப்த்தாக போய் ஃபைனல் ரூட் காஸை கண்டுபிடிக்க மாட்டோம். Lack of support to help the investigator to ask the right why questions. அந்த OY அனாலிசிஸ் பண்ணுற ஒரு கரெக்டான ஒய், அதாவது கரெக்டான கேள்வியை கேட்குறதுக்கு டீம் சப்போர்ட் இருக்காது. கெட்டிங் ரைட் ஆன்சர் ஃபார் த ஒய். இப்போ கேட்ட ஒய்க்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் வந்து தப்பான ஆன்சர் கூட கொடுக்கலாம், சில பேர் வந்து ஃபேக் ஆன்சர் கூட கொடுக்கலாம். லேக் ஆஃப் டெக்னிக்கல் நாலேஜ் டு வெரிஃபை த ஆன்சர் ஃபார் த ஒய். சப்போஸ் ஃபேக்கான ஆன்சர் கொடுக்குறாங்க இல்லை தப்பான ஆன்சர் கொடுக்குறாங்கன்னா அந்த ஆன்சரை வெரிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும். நாலேஜ் இல்லைன்னா அந்த ஆன்சர் நம்மளால் வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ண முடியாது. டிஃப்ரெண்ட் பீப்புள் யூஸிங் 5Ys கம் அப் வித் டிஃப்ரெண்ட் ரூட் காசஸ் ஃபார் த சேம் ப்ராப்ளம். இப்போ ஒரே ப்ராப்ளத்தை ஒரு 2-3 பேர்கிட்ட கொடுத்து OY அனலைஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட் காசை கொண்டு வருவாங்க. இது வந்து இதில் இருக்கிற மேஜர் ப்ராப்ளம். ஸோ அவங்களுக்கு வந்து 5Y அனாலிசிஸை ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணணும், அப்போ தான் எல்லாருமே மேக்ஸிமம் கரெக்டான ரூட் காசை கொண்டு வருவாங்க. இது எல்லாமே 5Y அனாலிசிஸ் பண்ணும்போது நாம் சில சமயம் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ். இப்போ உங்களுக்கு 5Y அனாலிசிஸ் பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 5Y அனாலிசிஸ் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸும் ஷேரிங்கும் தான் நம்ம சேனல் வந்து டெவலப் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் மறக்காமல் அதை பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கண்டிப்பாக ரிப்ளை செய்யப்படும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.